ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரளா மட்ட அரிசி யூஸ் பண்ணி தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கப் அளவு மட்ட அரிசி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு 3/4 கப் அளவு இட்லி அரிசியும் எடுத்துக்கிட்டேன் ஒரு பவுலில். இன்னொரு பவுலில் 1/2 கப் அளவு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 கப் அளவு அவல் எடுத்துக்கிட்டேன். அவல் கெட்டி அவல்ன்றதுனால நான் உளுந்தோடவே ஊற வச்சிடுறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா தனியாக கழுவி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உளுந்து அவல் அந்த மிக்சரை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பேப்பர் அவல் எடுக்கிறீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணி க்ளீனான தண்ணின்றதுனால அதையே சேர்த்து அரைச்சிக்கிறேன் உளுந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மட்டை அரிசியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறோம் அதே ப்ரொசீஜர் தான், ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. கலர் மட்டும் கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும் மாவோட கலரு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. மாவு நல்லா ப்ளஃபியாக இருக்குது. உளுந்து அப்புறம் அரிசி மாவு இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். வெயில் நாளாக இருந்தால் 5 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். நல்லா 2 பாத்திரத்தில் ஊற்றி நான் புளிக்க வைக்க போகிறேன். இப்போ மார்னிங் எழுந்து பார்த்தா இந்த மாதிரி இருக்குது நைட் அரைச்ச மாவுக்கு. மாவு நல்லா எலும்பி சூப்பராக வந்திருக்கு. இந்த மாவில் தோசை ஊற்றினா சூப்பராக மொறுமொறுன்னு வரும். இட்லி செய்யணுன்னா நீங்கள் 2 பங்கு மட்டை அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 பங்கு அளவு இட்லி அரிசி கூடவே சேர்த்து அரைக்கணும். அப்படி அரைச்சா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இல்லாட்டி இட்லி கொஞ்சம் களி மாதிரி இருக்கும். இப்போ இது தோசையாக ஊற்றியாச்சு. நல்லா மொறுமொறுப்பான தோசையாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்படியே சாப்பிடும் போதே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.